அநீதி என்று ஒன்று நடந்துட்டா அவனுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக என்ன செய்யாது, நிம்மதி இருக்காது. அப்படின்றது இஸ்லாத்துடைய முக்கியமான ஒரு கான்செப்ட். வாழ முடியாது. ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான்னு வைங்களேன், அவன் கொலை உலகத்துக்கு ஃபுல்லாக மறைச்சிட்டான், அவனால் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அவனோட உள்ளம் அவனை என்ன செய்யும், எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் சரி அதை கொண்டு கொண்டே இருக்கும். அவன் அதற்காக வேண்டி ஒரு வழி தேட வேண்டிய ஒரு நிலையில் அவன் எப்போ என்ன செய்வான், இருந்து இதுக்கு என்ன, அதாவது நான் எப்படி மீளுவது இதிலிருந்து. அந்த பிள்ளைகளை பார்க்குற நேரத்தில், அந்த சமுதாயம், அந்த குடும்பத்தை பார்க்குற நேரத்தில் அவனுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும். 1 லட்சத்தை திருடிட்டான்னு வைங்களேன், திருடி வாழ்ந்து சந்தோஷமாக இருந்தான்னு வைங்களேன், நிம்மதியாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இறைவன் ஒரு பொழுதும் அநியாயம் ஒரு துளியளவேனும் எவருக்கு இருந்தாலும் சரி, இறைவன் ஒரு பொழுதும் அவனுக்கு நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்க போறது இல்லை. அதுக்காக நம்ம நினைச்சிடக்கூடாது பெரிய பெரிய வட்டி முதலைகள் எல்லாம் நிம்மதியாக தான் ஆகிக்கிறான், நல்ல பெரிய வாகனத்தில் பெரிய பில்டிங்லாம் அடிச்சு சூப்பராக போயிட்டு என்ன நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை, நாங்கள் தான் நிம்மதி இல்லாமல் உட்காந்துருக்கிறோன்னு நினைக்கக்கூடாது. நிம்மதி என்றது வெளியே காட்டிக்கிறதல்ல, உள்ளுக்கு உறுத்துறது. நிம்மதி என்றது நீங்கள் இப்போ எதில் போட்டு ஏசி ஆஃப் பண்ணி போட்டு விண்டோவை திறந்துட்டு தாராளமாக தூங்கிடுவீங்க, விளங்கிட்டா? அதுக்கு பேர் தான் நிம்மதி, அதுக்கு பேர் தான் நிம்மதி. ஆனால் கோடான கோடிக்கிறவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த பணத்தை கொடுத்து எப்படி நிம்மதி தேடுறது என்னத்துக்காக வேண்டி தான் நல்ல ஊட்டியாக பார்த்து பீச்சாக பார்த்து போய் பணத்தை எல்லாம் கொடுத்து என்ன வாங்கிட்டீங்க, காற்று வாங்குறாங்களா? அதுக்கு பேர் என்ன, காற்று வாங்கினா வீட்டில் தான் ஏசிக்கு நல்லா ஒன் பண்ணிட்டு இருக்கலாமா இல்லையா? அதில் அது நிம்மதி வாங்குறது. அதுக்கு பேர் என்ன, எங்கேயாவது ஒரு இடத்துல ரிலாக்ஸ் கிடைக்காதா அப்படி என்று சொல்கிற ஒரு விதம். அவன் அங்கேயும் போய் என்ன செய்கிறான், வாட்ஸ்அப் ஒன் பண்ணி வச்சுட்டு பிஸ்னஸை பார்க்குறதுனால தலையில் என்ன செய்யாது, எந்த விதமான ஒரு ரிலாக்ஸேஷனும் இல்லாத வாழ்க்கையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். நிம்மதி என்று நம்ம நினைக்கிற மாதிரி அழகாக அயன் பண்ணி கொடுத்து ஒரு காரில் போனால் அது நிம்மதி நினச்சிடக்கூடாது. அதுலேயும் நிம்மதி இருக்குது, அதுலேயும் நிம்மதி உண்டு. ஆனால் அந்த தோற்றம் தான் நிம்மதி என்று ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. நிம்மதி என்பது உள்ளத்தில் ஒரு மனிதனுக்கு எழும்பக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சந்தோஷம் வேறு, எப்பயும் புரிஞ்சுக்கணும், சந்தோஷம் வேறு நிம்மதி வேறு. சந்தோஷத்துக்கு பொருள் தேவை, நிம்மதிக்கு எதுவும் தேவையில்லை, நிம்மதிக்கு எதுவும் தேவையில்லை. எனவே நிம்மதியை குலைச்சிட்டேன்னு வைங்களேன், எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்தாலும் பிரயோசனம் கிடையாது. இந்த நிம்மதி உள்ளத்திற்கு முழுமையாக வர வேண்டும் என்றால் அநியாயம் இல்லாத ஒரு உள்ளம் இருக்கணும் எங்கள்கிட்ட, அநியாயம் நினைக்காத ஒரு உள்ளம் இருக்க வேண்டும், அநியாயம் செய்யாத ஒரு உள்ளம் இருக்க வேண்டும். அநியாயத்தை கண்டு பொங்குகின்ற, அதாவது ஒரு மனிதன் ஒரு துடிக்கு ரெட்டிஸ் நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு வைங்க, துடிக்கின்ற ஒரு உள்ளமாவது என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இதனால தான் நீங்க பார்க்கலாம், குர்ஆன் இறைவனோடு கூட்டு சேர்ப்பதை சொல்கின்ற நேரத்தில், இப்போ நம்ம படைச்ச ஒருவன் இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு எல்லாரும் நம்புறோம், விளங்கிட்டா? அது ஆதாரபூர்வமாக நம்புறோமா, அறிவுபூர்வமாக நம்புறோமா, அழுத்தமா நம்புறோமான்றதுல தான் வித்தியாசம் இருக்கும், சரியா? ஆனால் படைச்ச எப்படியோ படைச்ச மொத்தம் இருக்கத்தாண்டா ஒன்று அப்படி என்று சாதாரணமாக இருக்குது. ஒரு சாதாரணமான ஒரு ஒரு மாடு போய் அந்த இடத்துல சாணம் இருந்தாலே சாணம் சும்மா விழுந்துன்னு யாரும் நினைக்க மாட்டோம். ஆக உள்ள ஒரு சாணத்தை இது சும்மா வந்து நினைக்க மாட்டோம். சாணம் சும்மா வந்து நினைக்காட்டி வானமும் பூமியும் சும்மா வந்து நினைக்கிறது மூளைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். எப்படி சாணம் ஒன்று விழுந்திருக்குது, ஒரு விட்டை விழுந்திருக்கு, இதெல்லாம் சும்மா வரலேன்னு நினைக்கக்கூடிய மனிதனுக்கு வானமும் பூமியும் சும்மா வந்து ஒருத்தர் நினைக்கிறான்னா அதில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், விளங்கிட்டா? கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அதனால் அதை பற்றி நம்ம பேசலை. கடவுள் ஒருவன் இருக்கிறான்னு நம்பிக்கையில் தான் எல்லாரும் ஒரு போராட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அதாவது கடவுள் விஷயத்தில் இஸ்லாம் என்ன ஒரு பிரதானமான செய்தி சொல்லுதுன்னா, படைச்சவன் ஒருவனாக இருக்க வேண்டும், அந்த படைத்தவனுக்கு செய்கின்ற விஷயத்தை அவனோடு ஒத்தனை கூட்டு சேர்த்து அவனுக்கு ஈக்குவலாக வச்சு அவனை வணங்கி, அதை அவன் படைக்கலை, அவன் உருவாக்கலை, அவங்களுக்கு உணவு தரல, அவங்களுக்கு நிம்மதி தரல, அவனை நிம்மதி தந்த உணவு தந்த படைத்தண்டு நம்பக்கூடிய கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சு வணங்குறத இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களில் மிகப்பெரிய அநியாயம் இறைவனோடு கூட்டு சேர்ப்பது, இறைவனோடு கூட்டு சேர்ப்பதுன்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களையே மிகப்பெரிய அநியாயம் எது? படைச்சவனோட கூட்டு சேர்ப்பது. உலகத்தில் பிறந்து 10 வருஷம் வரைக்கும் நம்ம யாருன்னே நமக்கு தெரியாது, பிறந்து 10 வருஷம் வரைக்கும் நம்ம யாருன்னே நமக்கு தெரியாது. இந்த தந்தைக்கு இந்த தாய்க்கு தான் பிறக்கணுமென்ற ஒரு சாய்ஸ் நம்மளுக்கு புறப்பட்டிருக்க. நம்ம இந்தியாவில் பிறந்தே இருக்க மாட்டோம், விளங்கிட்டா? நம்ம பிறக்கிறதுக்கு சாய்ஸ் பண்ணுற நாடே வேறு, விளங்கிட்டா? நமது இப்போ உள்ள தாயும் தந்தையாக இருக்க மாட்டாங்க, நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ஆக்களே வேறு. அப்போ நமக்கு அதெல்லாமே தெரியாது, எந்த நிறம், எந்த குணம், எந்த நிலம், எப்படிப்பட்ட. 10 வயசுக்கு பிறகு தான் உலகத்தை பார்க்குறோம். அப்பா நம்ம மனுஷன் ஆகிக்கிறோம் போல என்னது, இது சிங்கம், இது புலி, இது கரடி, இது மாடு, நான் மனுஷன் அப்படி என்ற செய்தி அவனுக்கு 10 வயசுல தான் மெசேஜே தெரிய வருது. அந்த நேரத்தில் நம்ம எழுப்பிக்கணும், என்ன இவன் தான் கடவுள், இவன் தான் நம்மளை உருவாக்கினான், உண்டில் உனக்கு ஒருத்தரும் தெரியான்னு சொல்லு, யார் படைச்சான்னு தெரியான்னு சொல்லு. ஆனால் இவன் தான் உருவாக்கினா, அவன் தான் படைச்சான்னு சொல்லி சம்பந்தமே நீ காணாத ஒத்தனை, உனக்கு உலகமே தெரியாமல் இருக்கக்கூட காணாத ஒத்தனை கடவுள் என்று சொல்றது இஸ்லாம் மிகப்பெரிய அநியாயம் என்ன செய்யுது சொல்லுது, மிகப்பெரிய அநியாயம். ஏன்னு சொன்னால் நம்ம சம்பந்தமே இல்லாதாக்கள் என்ன செய்கிறோம், அதில் கூட்டு சேர்க்கிறோம். படைச்சவனை நான் வணங்குறேன், படைச்சவனுக்கு நான் தலை சாய்க்கிறேன், இவ்வளோதான்.
இதான் நம்ம சொல்ல வேண்டியது. படைத்தவனை நான் வணங்குகிறேன், படைத்தவனுக்கு நான் தலை சாக்கிறேன், படைத்தவனோட நான் யாரை என்ன செய்ய மாட்டேன், கூட்டு சேர்க்க மாட்டேன். இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். இதுக்கு உதாரணமாக படைத்தவனுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வச்சு நம்ம மதிக்கிறது யாரை? தாய் தந்தையை. அதுக்கு அடுத்த ஸ்டெப்னு இஸ்லாம் சொல்லுது. அவங்கள அந்த ஸ்டெப்பில் வச்சு மதிக்கிறோம். இந்த தந்தையே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு மகன் இருக்கிறார் உங்களுக்கு. அந்த மகன் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், நீங்கள் என்ன சொன்னாலும் செஞ்சிடறாரு. உம்மடக்குள்ள ரெடி, சாப்பாடா அதான் இதை எல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. ஆனால் யார் அவனோட தந்தைன்னு கேட்டால், நீ தந்தை இல்லைன்றது கன்ஃபார்ம் பண்ணுறாரு. எப்படி? நீ தந்தை இல்லைன்னு எனக்கு கன்ஃபார்ம், வேறொரு ஆள் தான் தந்தை இப்படி என்று சொன்னான்னு வைங்க. என்னன்னாலும் அவன் நல்லா தானே இருக்கிறான், நம்மளே தந்தை இல்லைன்றாலும் அவன் நம்மளை நல்லா தானே வச்சுக்கிறான்னு இருப்பீங்களா? அன்றைக்கு தான் அவனுக்கு கடைசியா. நீங்களே சொல்லுங்க. எந்த ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனசு உள்ளவன் எப்படா நீ 20 வருஷம் தாரதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, நீ என்னை கவனிக்கிறதெல்லாம் பெருசு இல்லை, என்னைய தந்தை அப்பா இல்லை என்று சொல்லிக்கண்டு நீ இவ்வளவு செய்யறது, நீ யார் அப்பா? அவனுக்கு போய் செய். எனக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு தான் எந்த ஒரு மானஸ்தனான ஒரு மனிதன் என்ன செய்வான், சொல்லுவான். எங்களாலேயே பொறுத்துக்கொள்ள முடியல. என்ன நம்ம ஒரு பிறப்புக்கு, அவனுடைய பிறப்புக்கு காரணம் அவன் ஆணா பிறக்கணும்ன்றதுக்கு நம்ம காரணம் இல்லை, பெண்ணா பிறக்கணுத்துக்கு நம்ம என்ன அவன் பார்க்கல. ஆனா பிறந்தவர் தான் நம்ம விந்து தான் கலந்து ஆனா பிறந்தீங்கன்னு தெரியுது, அது வேற எக்ஸ் ஒய் என்று. ஆனாலும் அவனுக்கு முன்னறிவு எங்கள்கிட்ட இல்லை. அவன் இப்படித்தான் பிறக்கணும்ன்றதுக்கு நம்ம சம்பந்தம் இல்லை. அவன் இந்த ஊர்ல தான் பிறக்கணும்ன்றதுக்கு நம்ம சம்பந்தம் இல்லை. இந்த மனைவியில வயிற்றுல தான் இவன் பிறக்கணும், நம்ம சம்பந்தம் இல்லை. அதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு ரோசம் வருது. ஏன்னா நம்ம தந்தைன்றதுனால இவ்வளவு ரோசம் வருதுன்னா, உங்களோட டோட்டல் செட்டப்பையும் பண்ணினது கடவுளை நம்ம நம்புறோம். விளங்கிட்டா? இந்த தாயுடைய வயிற்றில் இந்த தந்தைக்கு இந்த இடத்துல இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த குணத்தில் இவன் பிறக்கணும் என்று செட்டப் பண்ணது இறைவன் நம்புறோம். அவனுக்கு இன்னொருத்தரை கூட்டு சேர்க்கிறன்றதை இஸ்லாம் என்ன செய்யுது? மிகப்பெரிய ஒரு மனைவிக்கிறான். அந்த மனைவி எப்படி என்று சொன்னா, என்ன சொன்னாலும் என்ன செய்யறா, கேட்கிறா. என்ன சொன்னாலும் அடுத்த வேலை டக்கு அவசரமா செஞ்சிடறா. என்ன அவட பிரச்சனைன்னு சொன்னா, உங்களோடையும் தொடர்பு, இன்னொருவரோடையும் தொடர்பு. எப்படி? நீங்களும் கணவர், இன்னொருவரும் கணவர். நீங்க பாக்குறீங்க என்னென்றாலும் உடுப்ப டைமுக்கு கழுவி போடுறா, அயம் பண்ணிடுறா, சாப்பாடை வச்சிடுறா, வீடெல்லாம் நீட்டாக இருக்குது, குடும்பத்தோட நல்லா நடக்கிறா, யாரோட தொடர்பாக தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்ம இருந்தோம்னா, இது வாழ்க்கையாது. இது ஒரு மானஸ்தோட நம்ம ஏற்றுக்கொள்வோம். எவனாவது ஏற்றுக்கொள்வோமா? யாரும் ஒரு சிந்தனைக்கு கூட நம்ம இதை ஏற்றுக்கொள்ள, இதனால இது பேசுறதே அசிங்கமாகி அப்படின்ற மாதிரி என்ன செய்யும் இருக்கு. அந்த மாதிரியான சப்ஜெக்ட் நம்ம அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு எது நம்ம சம்பாதிச்சு மாதம் பணம் கொடுக்குறோம் என்ற ஒரே ரீசனுக்காக மட்டுமே நமக்கு இவ்வளோ ரோசம் வருது. படைத்த இறைவனுக்கு நம்ம என்னதான் இறைவனுக்காக செய்கிறோம், இறைவனுக்காக செய்கிறோம்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி இன்னொத்தனை இருக்கிறான்னு நம்ம சொல்றதாக இருந்தா ஒரு நாளும் அது என்னது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றது நமக்கு புரியுது. ஆனா மனைவி வலிக்கிற அளவுல, தாய் வலிக்கிற அளவுல இது வலிக்கல. அவங்களுக்கு மனைவி வலிக்கிற அளவுல, தாயை சொன்ன வலிக்குதே அந்த அளவுல இறைவனுடைய விஷயம் நமக்கு வலிக்கல. ஏண்டா நம்ம நேர காணல. நம்ம என்னது நேர காணவில்லை. நேர காணாத வரைக்கும், இவன் தான் நமக்கு எல்லா வகையிலையும் காரணம் என்று தெரியாத வரைக்கும், அது புரியாத வரைக்கும் அவனுக்கு நம்மளுக்கு இடையில எப்பயும் ஒரு தூரம் இருந்து கண்டு தான் இருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்றதாக இருந்தா, 10 வருஷம் இங்கிருந்து அந்த மாதிரி உழைச்சி வீட்டுக்கு அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு எல்லாம் முடிச்சுட்டு 12 வருஷத்துக்கு பிறகு போய் சேர்றீங்க. பிள்ளைக்கும் 12 வயசு. அவன் உங்களை எப்படி பார்ப்பான்னா, யார் வந்திக்கிறான் மாதிரி தான் பார்ப்பான். விளங்கிட்டா? நான் தான்டா அப்பா. விளங்கிட்டா? நான் தான் அந்த பேங்க்ல பணம் போட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும். விளங்கிட்டா? நம்மளே வளர்த்தது யாரு? தாய் தான். நீ பணம் போட்டிக்கலாம், கஷ்டப்பட்டிருக்க, அவனுக்கு விளங்கவே விளங்காது. ஏன் விளங்காது? அது அவனால விளங்க முடியும், சொல்லி விளங்க முடியும். தானே அவன் தந்தை மரியாதை கொடுக்கும். ரைட், ஓகே, சொன்னதுக்கு எனக்கு கொடுக்குறேன் மாதிரி அவனுக்கு என்ன செய்யும், ஒரு மரியாதை அவனுக்கு இருக்குமே தவிர, தந்தை பக்கத்திலேயே இருந்து வளர்ந்த ஒரு குடும்பம் இருக்குது, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு ஒரு நாள் என்ன செய்யாது, இருக்காது. இதுக்கு காரணம் நீங்க உங்களோட கடமையை செய்யலை என்பதல்ல, நீங்க நேரடியான இன்வால்வ்ல இல்லை என்பது அர்த்தம். விளங்கிட்டா? இதுதான் நமக்கு கடவுளுடைய விஷயத்துல நம்மளுக்கு வலிக்காம இருக்குதே தவிர, மற்றபடி நீங்கள் ஒரு தந்தையாக எப்படி உங்களோட கடமைகளை எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுத்தீங்களோ அதை விட பன்மடங்காக இறைவன் என்ன செய்யறான், உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் இங்கு உள்ள அம்சம். கடவுளை நம்ம என்றைக்கு நேர காண்கின்ற சந்தர்ப்பத்தை கடவுள் நமக்கு தருவானோ, நாம அவனை நம்பியவராக, அவனுக்கு இணை வைக்காத அமைப்பில் என்றைக்கு நம்ம ஃபர்ஸ்டா காண்றோமோ, அந்த நேரம் அவனுடைய ரிசல்ட் என்ன செய்யும், தலைகீழாக வேறவாக இருக்கு. எனவே இஸ்லாம் எங்களுக்கு பிரதானமான அநியாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாயம் எது தெரியுமா? கடவுளுக்கு ஈக்குவலாக எந்த ஒரு தாயையோ தந்தையோ எவ்வளவு பெரிய மகானாக நம்மளுக்கு என்ன தந்துட்டாலும் அந்த இடத்துக்கு என்ன செய்யலாம், வர முடியாது. அவருக்கு ஈக்குவலாக யாரை நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. இந்த வைக்கக்கூடாதுன்ற செய்தியை ஏற்பதுதான் இஸ்லாம். விளங்கிட்டா? வைக்கக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இவ்வளவுதான்.
வணக்கத்துக்குரியவன் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை. இதை ஒருத்தரை ஏற்றுக்கொள்றான்னு வைங்களேன், இஸ்லாத்துக்குள்ள வாரான்னு அர்த்தம். இந்த மெசேஜ் தான். இது ஒரு மிகப்பெரிய அநியாயம் என்று சொல். இதை ஒருவர் சொல்லுவதற்கு முஸ்லிம் பள்ளி வாயிலோ முஸ்லிம் அறிஞரோ யாரும் தேவையில்லை. இதை ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. விளங்கிட்டா? ஒரு மனிதன் தனியே இருந்து படைச்சவனை தவிர வேறு எவனை நம்ம வணங்கக்கூடாது, அது பிழை என்று ஒருத்தர் சொல்றாராக இருந்தால் இஸ்லாமிய கொள்கை அவர் என்ன செய்யறாரு, ஏற்றுக்கொள்றாரு அர்த்தமே தவிர வேறு எதுவுமே இல்லை. இது அநியாயம். இந்த அநியாயம் ஒரு நாட்டில் இருக்கின்ற வரைக்கும், ஒரு ஊர்ல இருக்கின்ற வரைக்கும், ஒரு மனதில் இருக்கின்ற வரைக்கும் தனக்குள் முழுமையான நிம்மதியை அவனால் என்ன செய்ய முடியாது, கொண்டு வந்து கொள்ள முடியாது. காரணம் என்னண்டா, கடவுளை பற்றி எங்களோட நம்பிக்கை உங்களுடைய ஒவ்வொரு செகண்டையும் நிர்வகித்துக் கொண்டிருப்பது கடவுள். உங்களுக்கு கொண்ட தடை செஞ்சு உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது யாரு, கடவுள். நாட்டில் எதையோட தடை செய்ய போய் தான் இன்றைக்கு கொஞ்சம் நிம்மதியாகிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நாட்டில் நீங்க ஆர்வமா போன ஒன்று என்ன செஞ்சது, இடிச்சுது. கடவுளை எப்படி அறிந்து கொண்டா என்று ஒரு அறிஞர்கிட்ட கேட்கிறாங்க. நான் நினைக்கிற விஷயங்களை எனக்கு நிறைவேற்ற முடியாமல் போகிற நேரத்தில் நான் கடவுளை அறிஞ்சு கொண்டேன்னு சொன்னார். எப்படி? நான் நினைச்சு எல்லாம் சரியா இருக்குது, நிறைவேறல, அப்பதான் கடவுள் இருக்கிற இடத்தை நான் என்ன செய்ய அறிந்து கொண்டேன். காரணம் என்ன, கடவுள் இல்லைன்னா நான் நினைச்சது நடந்திருக்கணும். நான் நினைச்சது ஏன் நான் நடக்காம போச்சது, எல்லாமே சரியா இருக்குது. நான் நாட்டில் தொழில் செய்ய நினைச்சேன், துபாயில் வந்து உட்காந்துக்கிறோம். நாட்டில் ஒரு பிளான் பண்ணி, இப்போ பெரிய பிளான் பண்ணி கடையை மூடிட்டு வந்துப்பீங்க. அந்த கடையை போடாட்டி ஊர்லேயே இருந்திப்போம். விளங்கிட்டா? போட்ட பிளான் தலைகீழாகி இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் இருக்கிறதுக்கு அதான் என்னது பெரிய ஆதாரம். எனவே உங்களை நிர்வகிச்சு உங்களுக்கு சிறந்த ஒன்றை செலக்ட் பண்ணி உங்களை கொண்டு வந்து நடத்தி கொண்டிருப்பதெல்லாம் இறைவன். தூதருடைய இறுதி செய்தியை சொல்லி முடிச்சுக் கொள்கிறேன். இறைவனை விட உலகத்தில் பொறுமைசாலி யாரும் கிடையாது. ஏனென்றால் இறைவனுக்கு மனைவி இருப்பதாகவும் பிள்ளை இருப்பதாகவும் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு உணவும் குடிக்கவும் அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவர்களுக்கும் உண்ணவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களையும் இறைவன் என்ன செய்யறான், வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனை விட ஒரு பொறுமைசாலி உலகத்தில் என்ன கிடையாது. நம்ம வீட்டுக்கு செய்ய மாட்டோம், அவன் உலகத்துக்கு என்ன செய்யறான், அதை செய்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை தூதர் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அநியாயம் என்கின்ற ஒவ்வொரு பகுதியை நீங்க இப்ப செய்ய வேண்டிய வேலை நானும் ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். என்னன்னா, அநியாயத்தை இஸ்லாம் தடுக்குது என்று சொல்றாரு. இது அநியாயம் இல்லையா, இது அநியாயம் இல்லையா, இது அநியாயம் இல்லையான்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அவைகளை நினைச்சு பாருங்க, அந்த ஒவ்வொரு பகுதியிலும் மனிதன் அடிப்படையில் எங்களுக்கு அது அநியாயம் மாதிரி புரியும். ஆனால் உரியவருடைய நிலைப்பாட்டை அதை என்ன செய்யாது, அநியாயமாக இருக்காது. ஒரு நல்ல விளக்கத்தை இறைவன் எல்லோருக்கும் தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக்